வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சம்மருக்கு ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயில் வந்துருச்சு, ரொம்பவே வேர்க்குது இப்போவே. அதனால ஒரு கூலிங்கான ஒரு லஸ்ஸி தான் இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் இருக்குது. முன்னாடிலாம் கொஞ்சம் சீக்கிரமே ஸ்ட்ராபெரி சீசன் முடிஞ்சிரும், அதுவும் சீப்பாகவே கிடைக்குது. அதை வச்சு இன்றைக்கி லஸ்ஸி எப்படி பண்ணலாம், ஸ்ட்ராபெரி லஸ்ஸி சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்ட்ராபெரி லஸ்ஸி செய்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய கார்டன் அப்டேட்ஸ், கார்டனில் ரோஸ் எல்லாம் எப்படி பூத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் நான் வந்து கிச்சனில் என்னோடய அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் வந்து சமீபத்தில் பொன்னியின் செல்வன் பார்க்க ஃபீனிக்ஸ் மால் போனோம். அங்கே என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்டன் அப்டேட்ஸ் தான். பாருங்கள், ஆர்கிட் ரோஸ். இந்த ரோஸ்க்கு நான் பேர் தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து என்னோடய ரோஸ் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதில் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது ஆர்கிட் ரோஸுன்னு. அப்புறம் நிறைய பேர் ஃபேரி ரோஸுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரோஸை. அப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கொத்தில் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இது கொடி மாதிரி படரும்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதனால இது கொடி மாதிரி வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 7-8 கொத்து பூத்திருந்தது பாருங்கள். எல்லாமே மொட்டுக்கள் இருக்குது. நல்ல அழகாக லைட்டு பிங்க்கும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வாட வெளுத்த கலராக மாறிட்டே வருது. இன்னும் கூட சைஸ் கொஞ்சம் பெருசாக வருது. இன்னும் உரம்லாம் போட்டால் நல்லா வரும். செடியும் நல்லா வளர்ந்துருச்சு. அதை பார்க்குறச்சே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிற மாதிரி இருந்தது. சூப்பராக இருக்குது. இந்த செடி கூட எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற நர்சரி வீடியோ கூட நான் இப்போ போட்டிருக்கேன். அங்கே பார்த்து வாங்கிக்கங்க வேணுங்கிறவங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா டெல்லி கனகாம்பரம். பாருங்கள் எவ்வளோ கலராக பூத்துருக்கு. இது நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிட்டு வர்ற வழியில் ஒரு நர்சரியில் வாங்கினோம். அப்புறம் இட்லி பூ நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அது பாருங்கள் எல்லோலாம் நல்லா பூத்துருக்கு, ரெட்டும் பூத்துருக்கு. 2 தொட்டியில் வச்சுருக்கோம். அது கீழே முதல்ல வச்சுருந்தோம். இப்போ ரோஸ் வச்சதும் இதை வந்து தொட்டியில் எடுத்து வச்சிட்டோம். எல்லாமே அழகாக பூத்துருக்கு. அப்புறம் யூஃபோர்பியாவும் பூத்துருக்கு. நான் ஒரு நாளைக்கு டீட்டெயில்டாக எல்லாமே காமிக்கிறேன். இது வந்து கருமஞ்சள் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப விசேஷம். நான் முன்னாடியே வளர்த்து வச்சுருந்தேன், அப்போ போயிடுச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததும் இப்போ தான் வளர்த்துருக்கேன். அந்த டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இதுதான் அதோட முளையாக வரும் பாருங்கள். இலை கூட பாருங்கள் வந்துருச்சு. நான் ஃபுல்லும் ஒரு நாள் டீட்டெயில்டாக போடுறேன். இது வந்து 7 days ரோஸு. இப்போ சமீபத்தில் 2 நாள் முன்னாடி எடுத்தது. பாருங்கள் எத்தனை பூ பூத்துருக்கு. அது அப்படி வெட்டி விட அப்படி பூ வந்துக்கிட்டே இருக்குது. நான் கொஞ்சம் கூட செடியெல்லாம் பூத்து முடிஞ்ச கிளைகளெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். இப்போ நல்லா பூத்துருக்கு. அப்புறம் இது காஷ்மீர் ரோஸு. கொஞ்சம் லைட்டாக வெளுத்துக்கிட்டு வருது. அது என்னன்னு தெரியல. அதுக்கு நல்ல உரம் பத்தலையா என்னன்னு தெரியல. அதனால் சத்து பத்தலை போல். அதுதான் வந்து பிங்க்லேருந்து கொஞ்சம் லைட்டு வெளிர் கலராக வந்திருக்கு. அடுத்ததாக நான் அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த அடுப்பு. கமெண்ட்டில் நிறையா நான் தனி வீடியோ கூட போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இப்போ டீட்டெயில்டாக இந்த அடுப்பை பார்க்கலாம். நான் வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் அடுப்பை வந்து க்ளீன் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நல்லா புதுசாக இருக்கும். நம்ம எப்போவும் விளக்குறோம் இல்லையா ஸ்காட்ச் பிரைட்டில், அதில் லிக்விட் சோப் போட்டு அப்படி தேய்ப்பேன். ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி கம்பினார் போட்டும் தேய்ப்பேன். அப்போ வந்து அந்த இதெல்லாம் போயிடும். அப்புறம் இந்த ஸ்பாஞ்சில் அந்த சோப்பெல்லாம் எடுத்துருவேன், தொடச்சி எடுத்துருவேன். அப்புறம் இதையும் திருப்பியும் பிழிஞ்சிட்டு திருப்பியும் எடுத்துடலாம். எல்லாருக்கும் தெரியும் அடுப்பு துடைக்கிறது. பட் வந்து நம்ம ஒருத்தர் பண்ணுறத பார்த்தா சரி நம்மளும் வீட்டில் அடுப்பை நல்லா வச்சுக்கலாமேன்னு தோணும். அதுக்காக தான் நான் வந்து போடுறேன். ஏன்னா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். எனக்கே வந்து சில நாள் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், சில நாள் ரொம்ப எல்லா வேலையும் செய்யணும் போல் அப்படியே சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோன்னா இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற மூடு வந்துடும்.
பாருங்கள், இந்த இதில் நிறைய பிடிச்சிருக்கு. இந்த பக்கம்தான் நான் சாதம் வைப்பேன். சில நேரம் பொங்கி பொங்கி ஊற்றிடும். அப்பப்போ தொடச்சிருவேன். இருந்தாலும் சில இது வந்து பாருங்கள் ரொம்ப அப்படி பிடிச்சிரும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா கழுவினா தான் போகும். இப்போ பாருங்கள், இந்த மெட்டல் ப்ரஷ்ஷில் தான் போட்டு நல்லா தேய்க்கிறேன். இந்த ப்ரஷ்ஷு வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் கிடைக்கும். 3 ப்ரஷ்ஷாக வரும். ஒன்று பிளாஸ்டிக்கு, ஒன்று வந்து இரும்பு, இன்னொன்று மறந்துட்டேன் உள்ளே இருக்குது, அது ஒன்று வரும். இதில் போட்டு நல்லா தேய்ச்சோன்னா, ஆனால் பார்த்து தேங்க, கையில் கீழே குத்திக்காதீங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ நல்லா க்ளீனாக போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இப்போ காலையில் தான் பண்ணிகிட்ருக்கேன் எழுந்ததும். இனி வந்து மற்ற வேலைகள் பார்க்கணும். அதனால சரி போதும், இன்றைக்கி இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு லைட்டாக துடைக்கலான்னு தான் எடுத்தேன். அப்புறம் எடுத்து பார்த்தா எல்லாமே இதுவாக இருந்தது. அப்புறம் டைல்ஸையும் தொடச்சேன். காலையில் டீ கூட போடலை. இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்புறம் சரி அவங்கெல்லாம் எழுந்திருக்கிறதுக்குள்ளே டக்குன்னு தொடச்சி முடிச்சிருவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம எதையாவது ஒன்று எடுத்துட்டோன்னா அப்படி அதை செஞ்சு முடிக்கணும்னு அப்படி மைண்டுக்கு இதுவாகிடும். இப்போ வந்து டைல்ஸும் தொடச்சாச்சு, அடுப்பும் வந்து நல்லா தொடச்சாச்சு. பாருங்கள், க்ளீனாக ஆயிடுச்சு. அப்புறம் வந்து அந்த பர்னரில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கு மாதிரி இருக்கும். தினம் வந்து நம்ம சமைக்கிறதோட கையை தொட்டு தொட்டு அதை ஆன் பண்ணுறோம் இல்லையா, அதனால அதில் கொஞ்சம் பிசுக்கு மாதிரி இருந்தது. அதையும் வந்து தொடச்சேன். முதல்ல வந்து இந்த ஸ்பாஞ்சில் தான் தொடச்சேன், அது போகலை. அது என்ன தான் நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டாலுமே அந்த எண்ணெய் பிசுக்கு மாத்திரம், எண்ணெய் சிம்னி மாட்டினாலும் சரி, எண்ணெய் மாட்டினாலும் சரி, அது பட்டுக்கிட்டே இருக்குது. அப்புறம் தான் சரி ஸ்காட்ச் ப்ரைட்டை வச்சு கொஞ்சம் லைட்டாக தான் தேய்ச்சேன். அதுலேயே பாருங்கள் நல்லா பளபளன்னு போயிடுச்சு. இந்த மாதிரி பொருட்களை நம்ம அப்பப்போ மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியும். இல்லாட்டா அடிக்கடி மாற்றுற மாதிரி வந்துடும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வேலைகளெல்லாம் ஒரு நாள் செஞ்சுருவேன். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 15 நாளைக்கு ஒரு நாளோ இந்த மாதிரி செஞ்சுருவேன். இப்போ அடுப்பு ஃபுல்லும் தொடச்சாச்சு. இந்த ஸ்டாண்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் மாட்டிட்டு நம்ம வந்து டீ போட வேண்டியதுதான். பாருங்கள், இது வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கூட ஆகாது இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு. டக்குன்னு தொடச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கே ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும். நல்லா க்ளீனாக இருக்குது அடுப்பு அப்படின்னு சந்தோஷமாகவும் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் இந்த அடுப்பு என்ன பிராண்டு அப்படின்லாம் கேட்பீங்க. இது வந்து இந்தியாவில் வாங்கினது தான். பாருங்கள், ஸ்விட்ச் எல்லாம் இப்போ நல்லா பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு தான் க்ளோஸ்அப்பில் காமிச்சேன். இது கிளாஸ் டாப் தான், கண்ணாடி தான், உள்ளே பதிக்கிறது. ஆனால் நாங்கள் வந்து உள்ளே பதிக்கலை. ஏன்னா ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அப்புறம் திரும்பவும் அதை வந்து எடுத்து மாற்றணும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக க்ளீன் ஆயிடுச்சு அடுப்பு. எல்லாமே நல்லா சுத்தமாயிடுச்சு. இது வந்து ப்ரெஸ்டீஜு ஹாப்டாப் மாடலு. அப்புறம் வந்து ஸ்காட்டுன்னு போட்டிருக்கு, ஜெர்மன் டெக்னாலஜி சபாஃப். இதுதான் இந்த அடுப்பு. இது வந்து இந்தியன் அடுப்பு தான். எல்லா ப்ரெஸ்டீஜ் ஷோரூம்லேயும் கிடைக்கும். நீங்கள் வேணுங்கிறவங்க ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் போய் வாங்கிக்கலாம். இப்போவும் இந்த அடுப்பு இருக்குது. நான் அதனால தான் வந்து அடுப்பே வாங்கலை. சரி இதையே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். முதல்ல நிறைய அடுப்பு பார்த்தேன், அப்புறம் இதையே வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபீனிக்ஸ் மாலில் அப்படியே போயிட்டுருக்கோம். பொன்னியின் செல்வன் பார்க்க தான் போனோம். கொஞ்சம் டைம் இருந்தது. அதனால் அவங்கெல்லாம் வந்து பேசிக்ஸில் ஷர்ட் வாங்கலான்னு போனாங்க. நான் வந்து மினிசோவில் பார்த்தேன். அப்புறம் இங்கே தான் அவங்களுக்கு பர்த்டேக்கு வந்து ஷர்ட் வாங்கினாங்க. பேசிக்ஸில் கொஞ்சம் ஷர்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் அங்கே வாங்கிட்டு பொன்னியின் செல்வன் 2 பார்க்க ஐமேக்ஸ் போனோம். ஃபஸ்ட்டு பொன்னியின் செல்வன் 1 வந்து பிவிஆரில் தான் பார்த்தோம். ஐமேக்ஸில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த எஃபெக்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான் என் பையன். சரி ஒரு தடவை அதையும் தான் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொன்னோம். முன்னாடியே புக் பண்ணால் வந்த அன்றைக்கே போனோம். அன்றைக்கி எங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே. அவங்களோட பர்த்டே ட்ரீட்டாக அந்த பொன்னியின் செல்வன் பார்த்தோம். மூவி சூப்பராக இருந்தது. இப்போ ஸ்ட்ராபெரி லஸ்ஸி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி ஜாமுன்னே வருது எனக்கு. ஏன்னா ஸ்ட்ராபெரியில் ஜாம் தான் செஞ்சு பழக்கம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி லஸ்ஸிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்ட்ராபெரி பழம், அப்புறம் நான் ஸ்ட்ராபெரி ஜாம் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராபெரி ஜாமு, கொஞ்சம் சீனி, அப்புறம் வந்து தயிர்.
நீங்கள் எத்தனை கப்பு போட போகிறீங்களோ அத்தனை டம்ளர். நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் தயிரில் போட போகிறேன், அதனால் 2 அளவு எடுத்து வச்சுருக்கேன். ஜாம் வந்து அவசியம் இல்லை, நான் கொஞ்சம் அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாம் எடுத்து கொஞ்சமாக தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அந்த கிளாஸ் அழகுபடுத்துறதுக்கு. அப்புறம் ஸ்ட்ராபெரி வந்து இவ்வளோ தேவையில்லை, ஒரு 4-5 இருந்தாலே போதும். இப்போ ஸ்ட்ராபெரிலாம் வந்து விலை கம்மியாகவே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நான் வந்து இது 3 டப்பா வந்து 100 ருபீஸ்னு வாங்கினேன். பாருங்கள், எல்லா ஸ்ட்ராபெரியுமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பெரிய சைஸு ஸ்ட்ராபெரி 5 எடுத்திருக்கேன். நான் வாங்கினதுமே நல்லா கழுவி தான் வச்சேன். இந்த பச்சை இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டால் நல்லா அடிபட்டுரும். அந்த பெருசாக சங்கியாக இருக்காது, நல்லா கூழ் மாதிரி அரைப்பட்டுரும். இப்போ ஸ்ட்ராபெரிலாம் கட் பண்ணி போட்டுட்டேன். இப்போ 2 டம்ளர்னால அதுக்கு ஏற்ற அளவு சீனி போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சீனி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு போடுறேன். அப்புறம் நல்லா கட்டி தயிராக இருந்தால் தான் லஸ்ஸிக்கு நல்லா இருக்கும். அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அடித்தாச்சு. நான் வந்து வாசத்துக்கு எதுவுமே சேர்க்கலை, அந்த ஸ்ட்ராபெரியோட வாசமே சூப்பராக இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெரி லஸ்ஸி ரெடி. இதை அப்படியே ஊற்றி குடிச்சிடலாம். சரி, கொஞ்சம் ஜாமை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். ஜாமை வந்து இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும். 2 கிளாஸ்லேயும் ஊற்றிக்கலாம். எப்படி வருது, கரெக்டாக வருதா, சொதப்ப போகுதான்னு தெரியல. வந்து எனக்கு தெரியல, இது ஏதோ வீடியோவில் என் பையன்தான் பார்த்தானா, சரி நீயே பண்ணிடுப்பா, எனக்கு தெரியல அப்படின்னு. இப்போ அவன் தான் பண்ணிகிட்ருக்கான். அந்த நம்ம காஃபிலாம் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ராதரை வச்சு அதில் ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அது அந்த கிளாஸ்லாம் அப்படியே வருமா. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்திருக்கு. நான் தான் சொன்னேன், இதில் எதுக்கு பண்ணணும், ஸ்பூனில் எடுத்து அப்படியே விட்டாலே மேலே மேலே அப்படியே வடியுமேன்னு. சரி, ட்ரை பண்ணிப்பா. சூப்பராக வந்திருக்கு. நல்லா மேலே ரவுண்டாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ இதில் அப்படியே ஊற்றி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், அந்த டிசைன் அதில் அப்படியே தெரியுது, அதுக்காக தான் பண்ணுறது. சிலது அந்த ஸ்ட்ராபெரியும் இருக்குது, அது குடிக்கிறச்ச நல்லாயிருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயிலுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், கூலிங்காக இருக்கும். தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், அப்படியே எடுத்து குடிக்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்ட்ராபெரியில் லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான பொருள்லாம் ரொம்ப எல்லாமே சிம்பிள் தான், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நான் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராபெரி வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து சம்மரில் என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை வச்சு செய்யலாம். மாம்பழம் வச்சு செய்யலாம், மாதுளம்பழம் வச்சு செய்யலாம், ஆப்பிள் வச்சு, வாழைப்பழம் வச்சு, எது வேணாலும் வச்சு இந்த மாதிரி தயிர் வீட்டில் இருக்கக்கூடியதான் செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் வெயிலுக்கு குடிப்பாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.